கன்சிஸ்டன்ட் ஐடியாலஜி, கொள்கையில கன்சிஸ்டன்சி இருக்கா, அதுதான் முக்கியம். இல்ல அந்த கன்சிஸ்டன்சியை தான் தாவேகா கிட்ட என்ன பார்த்தீங்கன்னு கேக்குறேன். பாஜக எதிர்ப்பில் தாவேகா முதன்மையாக பேசிய விஷயங்கள் இதெல்லாம் எங்களை ரொம்ப கவர்ந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்களேன், ஒரு லிஸ்ட் போடுங்களேன். நான் சொன்னது நீங்க பேச்சு தான், நீங்க என்ன மீடியால இருக்கிறதுனால பேச்சு வச்சு நீங்க எடை போடலாம். சரியா? நான் சொல்றது கேள்வி. கொள்கை எதிரின்னு பாஜகவை அறிவித்ததை தாண்டி பாஜகவை தாவேகா எதிர்த்த இடங்கள் இதெல்லாம், அதனால நாங்க உடனடியாக பாஜக எதிர்ப்புங்கிற அந்த கோட்பாட்டை முன் வச்சு தாவேகாவோட இணையறோம் நீங்க சொல்லுங்க, எந்தெந்த காரணங்கள்? இல்ல அது ரொம்ப வெளிப்படையா ஒவ்வொரு முறையும் சொல்லியாச்சு, கொள்கை எதிரி கொள்கை எதிரி கொள்கை எதிரி. பாயிண்ட தாண்டி இந்த அது தாண்டி என்ன 3 நாளைக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன், எலெக்ஷனுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் பிரச்சனை வந்துச்சு. அதுல தாவேகா கொடுத்த குரல் என்ன? நீங்க சொன்ன மாதிரி ஜனநாயகன் படத்தை பாஜக முடக்குனுச்சு நீங்க சொன்னீங்க, முருகன் அவர்கள் பேரை மென்ஷன் பண்ணீங்க. அதற்கு தாவேகா தான் ரெஸ்பாண்ட் பண்ணுச்சா? திருப்பரங்குன்றம் பிரச்சனைல தாவேகாவோட நிலைப்பாடு என்ன? தாவேகா பாஜகவை கொள்கை அளவுல எதிர்க்குதுங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் சொல்லுங்க, இந்த விஷயங்கள்லாம் எதிர்த்திருக்கு. நான் திருப்பி அதான் நீங்க கேட்கறது கேள்வி. தாவேகா என்ன செஞ்சிச்சு செய்யலன்றது என்னால நான் சொல்ல முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தான், மக்களை பொறுத்த வரைக்கும் நீ போய் ரோட்ல போய் கேளுங்க மக்கள் கிட்ட, தாவேகாவோட கொள்கை எதிரி யார், என்ன சொல்லுவாங்க? கொள்கை எதிரின் பெயர் இல்ல. மக்களுக்கு தெரியுமா இல்லையா? மக்களுக்கு தெரியுமா இல்லையா? உங்களுக்கு வேணா அரசியல் வேணும், உங்களுக்கு வேணா மீடியால இது பேசுறதுக்கு இது வேணும். மக்கள் எதுக்காக ஓட் போட்டாங்க? போய் மக்களை போய் கேளுங்க, கொள்கை எதிரி தாவேகாவோட கொள்கை எதிரி யார்? கொள்கை எதிரி பாஜக சொல்லிட்டு அதுல 10ல 10 சொல்றாங்களா இல்லையா? லிஸ்ட் சொல்லுங்கன்னு கேக்குறேன். இப்போ நீங்க சொல்ல மாட்டீங்க. மக்கள் நீங்க போய் கேளுங்க சார். நான் உங்ககிட்ட கேக்குறேன். தாவேகாவோட கூட்டணி காங்கிரஸ் போகணும்னு அதிகமாக விரும்பியவர் பிரவீன் சக்கரவர்த்தி, உண்மையா இல்லையா? ஆமாம். அதிகமான எதை கம்பேர் பண்றீங்கன்னு தெரியாது. அதிகம்னா என்ன? அதிகம்னா விசில் சின்னம் கிடைச்ச உடனே தமிழ்நாடு விசில், யாரு கம்பேர் பண்றதுக்கு போனோடனே விசில் போடுன்னு ட்வீட் போட்டீங்க. யாரு? தமிழக இளைஞர்கள் இன்னொரு பக்கம் நிக்கிறாங்கன்னு சொன்னீங்க, இன்னொரு பக்கம் விருந்து வைக்கிறாங்கன்னு சொன்னீங்க. இதெல்லாம் எதை குறிக்குது? இது யாரை கம்பேர் பண்ணி அதிகம்ன்றீங்க? புரியல எனக்கு. நான் அதிகம்னா ஏதாவது ஒரு கம்பேரிசன் இருக்கணும். அது யூஸ்வலா அது கம்பேரிட்டிவ் வேர்ப் அது. ஓகே, ஸோ அதனால கம்பேர் பண்ணும். அதிகம்ன்றது யாருக்கு கம்பேர் பண்ணிட்டு தான் நான் கேட்டேன். நான் லிஸ்ட் கேட்கல. நீங்க வேணா லிஸ்ட், ஏன்னா மூடுகதில் இருக்கிறதுனால நீங்க வேணா லிஸ்ட் படி போகலாம், யார் என்ன சொன்னாங்க. சிம்பிள் கொஸ்டின், ஐடியாலஜிக்கல் எனிமி. அதுக்கு நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க தேவையில்லை.